இன்னைக்கு எபிசோட பார்க்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். எப்படி இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி நமக்கே அரசல் பொருசலா தெரிஞ்சு போச்சு இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தான் கூவி கூவி விக்கிறோமே இவங்க போறாங்க அவங்க போறாங்கன்ட்டு. அப்படி நமக்கே தெரியறப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற கிட்டத்தட்ட 15 பீஸுங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். அப்ப யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதான் மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். அதனால வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடியே ஏதாவது தனியா ஒப்பந்தம் ஏதாவது போட்டு வச்சிங்களான்னு தெரியல. சொல்லி வச்ச மாதிரியே எல்லாத்தையுமே எழுதி வச்சு பண்ணுதுங்களான்னு தெரியல. நம்ம பிக் பாஸும் முக்கிய மொனரி கண்ணா பின்னா டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே அசால்ட்டா மேனேஜ் பண்ணுதுங்க. எஸ்பெஷலி சண்டை வராம எப்படி பண்ணணுமோ அந்த லெவலுக்கு பண்ணுதுங்க. ஏன் உனக்கு இந்த அல்பாசை? அப்படி தப்பி தவறி சண்டை வந்தா கூட நமக்கு அதை சண்டையா கூட பார்க்க தோண மாட்டேங்குது. உண்மையிலேயே வெளியே பேசி வச்சுட்டு வந்துட்டாங்களா இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாவும் இருக்காங்களான்னு தெரியல. இதுல பரிதாபப்பட்ட பீஸ் யார் தெரியுமா? நம்ம பிக் பாஸ் குழு. மண்ட காய்துரா சாமி. கிட்டத்தட்ட 2 மாசம் பிளான் போட்டு என்னென்ன டாஸ்க் வைக்கலாம், எப்படி வீட்டை பிரிக்கலாம், என்ன பண்ணா அடிச்சுப்பாங்க, எப்படி டிஆர்பி ஏத்தலாம் இப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானே போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துலயும் மண்ணு மட்டும் அள்ளி கொட்டாம குப்பை சாக்கடை எல்லாத்தையும் அள்ளி கொட்டிருச்சுங்க இந்த பீஸுங்க. என் வயிறு எரியுதுடா. அவங்களுக்கு தான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ரெஸ்ட் இன் பீஸ் பிக் பாஸ் குழு. அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. சரி, நேத்து என்னென்ன ஆச்சுன்றத சுருக்கமா பாத்துருவோமா? பாடு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பவித்ரா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ஆனந்திக்கு. ஏமா இந்த முத்து உன் டீம்ல தானே இருக்கான், அவனை தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா பாருங்க. அப்பப்போ பசங்க டீம்கிட்ட போய் என்னன்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான். அதனால அந்த பீஸை தனியா விடாதீங்க, உங்களோடய வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது கேட்டு ஆனந்தி அந்த பீஸை வச்சுட்டு எங்களால சமாளிக்க முடியல, 1008 கேள்வி கேக்குது. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த லேடிஸ்க்கு என்ன தோணும்? இவன் போய் எல்லாத்தையும் சொன்னா கூட பரவாயில்ல, பக்கத்துல வச்சிட்டு இருந்தோம், நான் ஒரு தமிழ் புலவன், பேச்சு திறன் கொண்டவன், அனைத்தும் எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு நம்மள பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம இந்த பீஸ் மட்டுமே பேச ஆரம்பிச்சிரும் அப்படின்றத சுருக்கமா சொன்னாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக வாய் உதார் தீபக். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் போடுறதா ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி பெருசா ரூல்ஸ் மட்டும் தான் போடுறாரு தவிர்த்து அதை தாண்டி பெருசா ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இந்த பீஸும் பயங்கரமான பீஸ் தான். லைட்டா இப்போதைக்கு அடக்கி வாசிக்குதுன்றது பச்சையா தெரியுது. சரி, அப்படின்னு ரூல்ஸ் போட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ரூமுக்கு ஒரு இன்சார்ஜ், வாட்டருக்கு ஒரு இன்சார்ஜ் அப்படின்னு நிறைய பேர் வச்சிருக்கோம். இவங்களை மீறி என்ன பண்ணாலும் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பழைய கதையே அரைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம காலையில யார் காஃபி போட வர்றாங்களோ அவங்க தான் பிரேக்ஃபாஸ்டும் செய்யணும். அது ஒரே ஆளா தான் இருக்கணும். அப்புறம் மதிய சோத்துக்கு 3 பேர் தான் வரணும், டின்னருக்கு 2 பேர் தான் வரணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி பவித்ராவை தான் போடணும் அப்படின்னு ஏதோ ஐநா சபையில பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்போ நாட்டாம மாதிரி ஏதோ இவர் தீர்ப்பு சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா கண்ணெல்லாம் மூடிட்டு கேப் விடாம பேசிட்டு இருக்குது இந்த பீஸ். நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஒண்ணுமே புரியல. அடுத்தபடியா முத்து உள்ள தண்ணி எடுக்க போனாரு. அப்படி எடுக்க போகணும்னா அவர் ஒரு டாஸ்க் பண்ணணும் இல்லையா? சோ ஜெஃப்ரி பாட, முத்து ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ டாஸ்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பீஸ் ஒரே பாட்டில தண்ணி எடுத்துட்டு போகும்னு பார்த்தா வாட்டர் கோயிங் கட்டிங்க்கு தண்ணி எடுக்கிறதுக்கு அப்பப்போ போயிட்டு வர்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. திரும்பவும் போய் எனக்கு இன்னும் தாகமா இருக்கு அப்படிதான் போவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. இத பார்த்த பொண்ணுங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பவித்ரா இருக்காங்க இல்லையா, கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இப்ப பாய்ஸ் டீமுக்கு வந்திருக்காங்களே, அவங்க என்ன நீங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு டைம் தான் புடிச்சிட்டு போகணும், என்னது ஒரு தடவை தான் புடிச்சிட்டு போகணுமா அப்படின்னு ஏதாவது ரூல் புக்ல இருக்காமா? நான் எத்தனை தடவை வேணாலும் வருவேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும் அப்படின்னு அந்த பொண்ணு காண்டேத்துற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போச்சு இந்த பீஸ். இத பார்த்த கேர்ள்ஸ் செம்மையா காண்டாயி, இங்க பாரு முத்து, அவங்க நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, நீ பண்றது மட்டும் இல்லாம எங்க பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ஜாக்கும் சுனிதாவும் இவரை கேள்வி மேல கேள்வி கேட்க இந்த பீஸும் நான் வேணா பேசாம விளையாடாம மூளைக்கு மூளை உட்காந்துக்கவா, நான் அப்படி சொல்லிய இல்ல நீங்க அப்படிதான் சொல்றீங்க அப்படின்னு அவங்களோட சண்டைக்கு போயிட்டு இருக்குது. ஒரு பாயிண்ட்ல இந்த வாக்குவாதம் முத்தி போக ஜெஃப்ரி என்கின்ற அழகுமணி பிரச்சனைக்குள்ள பூந்தாரு. இந்த மஸ்கிட்டோ மத நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். இங்க பாருங்க, தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி எல்லாம் இருக்கு, ஆனாலும் இவ்வளவு தண்ணி இருக்கிறப்ப எதுக்கு திரும்ப திரும்ப எடுக்க வராரு? அந்த தண்ணியை குடிக்க எனக்கு விருப்பம் இல்ல தம்பி. அதே மாதிரி எத்தனை தடவை வேணா நாங்க தண்ணி பிடிப்போம், அது எங்க விருப்பம். அப்ப அந்த பாட்டில இருக்க தண்ணியை குடிக்க வேண்டியதானே, அது என்ன தண்ணி இல்லாம ஜூஸா அப்படின்னு நக்கல் அடிக்க சுத்தி இருக்கிற பீஸுங்கெல்லாம் பயங்கரமா சிரிச்சிச்சு. இத பார்த்து முத்துக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுப்பா. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி காதை தட்டி ஒரு மாதிரி மேனரிசம் பண்ணாரா. இத பார்த்த முத்துக்கு தம்பி தைரியம் தான் நேரா பேசு, ஏன் நேரா பேச பயப்படுற? பயமா எனக்கு? இத வாயில போட்டுக்கோ, இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும் அப்படின்னு இன்னொரு கன்றாவியான மேனரிசம்லாம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணி கிட்டே போய் ஜூஸா ஜூஸா அப்படின்னு ஒரு மாதிரி கை தட்டி திரும்ப திரும்ப அதை கேட்க முத்து அத ஜூஸா ஜூஸான்னு நீ போய் அதிட்ட பேசுறியே, நீனா லூசா அப்படின்னு கேட்க என்னப்பா பொசுக்குன்னு லூசான்ட்ட அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்க இல்ல பாட்டில்ட்ட ஒருத்தன் தனியா போய் பேசிட்டு இருந்தானா அவன லூசான்னு கேட்காம என்ன கேட்பாங்க? என்ன அந்த பக்கமா சுத்துற?
நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு அப்படின்னு முத்து சொல்ல, இங்க பாரு இதை நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். ஆனா என்ன வயசுல பெரியவன் மரியாதைன்றதுனால லூசுன்றதுக்கு பதிலா ஜூஸா அப்படின்னு ஜூஸ்ல ஜேக்கு பதிலா எல்லாம் போட்டேன் அப்படின்னு ஜெப்ரி. இப்படின்னு இந்த ரெண்டு ஜூஸுங்கள்ட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே முடியல தலைவரே. இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்பதான் கேப்டன் உள்ள வந்தாங்க. ஏங்க அவங்க சொல்றது கரெக்ட் தானே, இங்கதான் இவ்ளோ பாட்டில் இருக்கே, அதை விட்டு எதுக்கு அங்க போய் எட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா தண்ணி குடிக்கணும் அப்பதான் பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் இது ஃப்ரெஷ் தானே, யாருக்கு தெரியும், எச்சி கிச்சு துப்பி வச்சிருந்தா ஏங்க எச்சி யாராவது துப்பி வச்சிருப்பாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஐயோ அப்படி இல்ல கேப்டன், அவங்க என்ன கலாய்க்கிறாங்க, திருப்பி நான் அவங்களை கலாய்க்கணும். மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க உங்களை வாயால கலாய்ச்சா நீங்களும் வாயால கலாய்ங்க, அதை விட்டு தண்ணியில பிரச்சனை பண்ணாதீங்க. ஜெஃப்ரி உங்கள்ட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டது ரொம்ப தப்பு தான், எனக்கு புரியுது. ஆனா அது உனக்கும் அவனுக்குமான பிரச்சனை, தனியா பாத்துங்க, தண்ணியில விளையாடாதீங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத மேட்டரை 1.5 மணி நேரமா பேசிட்டு இருக்குங்க இந்த பீஸுங்க. ஆனா உண்மையிலே இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம தான் லூசுங்க. அத சொல்லு முதல்ல. பட் இவங்க எல்லாம் போடுற சண்டை, இதனால பாதிக்கப்படுற பெண்கள், இது எல்லாமே எதர்ச்சியா நடக்குதா இல்ல பிளானா அப்படின்றதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராகேஷ் ஜெனில அன்சீன் அப்படின்னு ஒன்னு போடுவோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு, பிக் பாஸ் யோசிச்சது என்ன, தனி சமையல், தனி கிராசரிஸ், இங்க இருந்து பொருட்கள் அங்க போக கூடாது, அப்படி போறதா இருந்தா அதுக்கு ஒரு டாஸ்க் பயங்கரமா இருக்கணும், இது மூலமா சண்டை வரும் இப்படின்னு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த பீஸுக்கு என்ன தெரியுமா பண்ணுது, இப்போ நீ ஒரு பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், சோத்தாங்காலால பீச்சாங்கால தொடணும் இப்படின்னு மொக்கையா பண்ணி அடுத்த சீசன்லாம் வைக்கலாமா வேணாமான்ற லெவலுக்கு பிக் பாஸ் டீமை யோசிக்க வச்சிச்சு. சரி இதுல தான் அடிச்சிக்க மாட்டாங்களே அப்படின்றதுனால புதுசா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இது வீட்டு பண்ணி டாஸ்க். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்கள் டீம்ல இருந்து 5 பேர், பெண்கள் டீம்ல இருந்து 5 பேர் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்க. இவங்க எல்லாரும் கார்டன் ஏரியாக்கு போய் 5 டீமுக்கு ஆண்கள் ஒருத்தர் பெண்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு நிக்கணும். சரிங்க. அப்புறம் 5 டாஸ்க் கொடுப்பாங்க. அதுல யாரு ஹையஸ்டா ஜெயிச்சிருக்காங்களோ அந்த டீம் ஒரு வேலையும் செய்ய வேணாம். ஆனா தோத்த டீம் வெசல் வாஷிங், டாய்லெட் கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங்னு சொல்லி 2 வீட்டுக்கான வேலையும் செய்யணும். தயவு செஞ்சு இதுல ஏதாவது அடிச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுங்கப்பா ப்ளீஸ்டா அப்படின்னு கதறது அந்த லெட்டர்லயே தெரிஞ்சு. சரி இதுல ஏதாவது அடிச்சிட்டாங்களான்னு பாப்போம். சரி இப்போ ஆண்கள் டீம்ல இருந்து 5 பேர் போகணும் இல்லையா, அவங்க யார் 5 பேர் அனுப்பணும்ன்றது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும், ஈஸியா சப்பையா முடிச்சு விட்டாங்க. ஆனா பெண்கள் டீம்ல இருந்து அந்த 5 பேரை செலக்ட் பண்றதுக்குள்ள அங்கேயும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் எடுத்தவனே முத்து நான் போறேன், நான் ஆட போறேன் இந்த டாஸ்க்ல, ஏதாவது உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்த டாஸ்க்ல என்ன விடாதீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா பொண்ணுங்களும் முத்து ஓகே அப்படின்னு கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தர்ஷா குப்தா, எனக்கு நம்பிக்கை இல்ல, இவன் ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றானோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நான் போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன விட மாட்டீங்க. போன தடவை பாய்ஸ் டீமுக்கு நான் போறேன்றப்போ 1008 குத்தங்குற சொல்லி என்ன உட்கார வச்சிட்டீங்க, இங்க மட்டும் என்ன விட்டுறவா போறீங்க? ஏ தர்ஷா ஏன்டா இப்படிலாம் பேசுற, அப்படிலாம் நாங்க நினைப்போமாடா. இல்ல எனக்காக யாரும் நிக்கல, அதான் உண்மை, சரிடா நீயே போய்க்கோடா அப்படின்னு அவங்கள அமுச்சு விட்டாங்க. அவங்களோட சேர்ந்து இன்னும் 4 பேர் போனாங்க. அதெல்லாம் யாருன்னு பின்னாடி சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. இப்ப எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார சொன்னாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம சௌந்தர்யா, என்னப்பா எல்லா டாஸ்க்லயும் ஒவ்வொருத்தர் கோச்சிக்கிறாங்க அப்படின்னு ஜாக்லின் புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன இவங்களுக்கு முன்ன பின்ன பிக் பாஸ் பாத்துருக்காங்களா இல்லையா, இங்க என்ன எல்லாரும் ஆன்மீக சுற்றுலாவா வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு கோச்சிட்டதுக்கே இந்த பிசி என்ன இவ்வளவு ஆச்சரியப்படுது, இதெல்லாம் இந்த அம்மா தெரிஞ்சுதான் கேக்குறாங்களா இல்ல நான் ரொம்ப நல்லவன் காமிச்சிக்க ட்ரை பண்றாங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி இப்ப எல்லாருமே சோஃபால உட்கார்ந்திருக்காங்களா, அப்போ சுனிதா ஹன்சிதாவை பாராட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம கேப்டன் கிட்ட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த சேலஞ்சுக்கு தர்ஷா குப்தாவை அனுப்பலாம்னு முடிவு பண்ணது இருக்கு இல்லையா, அது அடம் புடிச்சு தான் தர்ஷா குப்தா வாங்கினாங்க. அதற்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா, ஓட்டிங் பேஸ்ல போறப்போ தர்ஷாக்கு யாருமே ஓட்டு போடல, ஆனா ஹன்சிதாக்கு போட்டிருந்தாங்க. தர்ஷா எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு கோச்சிட்டதுனால ஹன்சிதா என்ன சொல்லியிருந்தாங்க, சரி அவளே போட்டும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த டிஸ்கஷன் அங்க வந்துச்சா, அப்போ சுனிதா கேப்டன் கிட்ட இட்ஸ் ஓகேடா, ஷீ இஸ் வெல் மெச்சூர்ட், அவ புரிஞ்சுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றது கேட்ட தர்ஷா குப்பு, இப்ப என் மேல என்ன தப்பு, அப்ப எனக்கு என்ன மெச்சூரிட்டி இல்லையா இப்படின்னு சொன்னது நம்ம சுனிதா காதுல கேட்டுருச்சு. ஹே தர்ஷா இப்படி பண்ணாதீங்கன்ட்டு உன்கிட்ட பேசினா நானும் உங்கள்கிட்ட பேசலையே, இப்பதானே பேசினேன். ஏன் கத்துற? கூல் கோவப்பட்ட உடம்புக்காகாது, அமைதியா உட்காருங்க, நீ முதல்ல கூலாயிரு, உன்னை பத்தி நான் ஏதாவது சொல்லணும்னா உன் மூஞ்சி மேலே சொல்லுவேன், சரி ரிலாக்ஸ் டென்ஷன் ஆகாதீங்க இப்படின்னு மாறி அடிச்சினாங்க. ஆனாலும் சுனிதாக்கு ரொம்ப தான் கோவம் வருதுப்பா. குக் வித் கோமாளியில பாக்குறப்போ அசல் கோமாளியே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பாங்க, இங்க பார்த்தா என்ன பேச வைக்கிறியா அப்படிங்கிறாங்க. அசாம்ல இருந்து தமிழ் கத்துட்டு வந்துட்டு தர லோக்கலுக்கு இறங்குதுப்பா இந்த பொண்ணு. உனக்கு ரொம்ப கோவம் வருதே, கோபம் வந்தா கொலையும் செய்யும். ஃபைனலி டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கோலம் போட வேண்டியது, சரியாக 3.3 கோலம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஹா ரொம்ப அற்புதமான டாஸ்க் கொடுத்திருக்கீங்க. சரி யார் போறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா பெண்கள் டீம்ல இருந்து தர்ஷாவும் ஆண்கள் டீம்ல இருந்து பவித்ராவும் போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முடிச்சது தர்ஷா. அடுத்தபடியாக ஒரு டின் பி, என்னடா உளறற, சாரி டின்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், அதை யார் ஃபர்ஸ்ட் குடிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க வின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல போட்டி போட்டது ஆர்னவ் மற்றும் சௌந்தர்யா. இதுல யார் வின் பண்ணிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஆஃப் கோர்ஸ் நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்டோன் கோல்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கரமா ஒரே சிப்ல அடிச்சாரு நம்ம ஆர்னவ்.
எத்தனை டின் அடிச்சிருப்பாரு அவருக்கு தெரியாதா? அட அற போத நாயே. மூன்றாவது சேலஞ்ச், பொம்மை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த பொம்மைக்கு ஆய் கழிவு உண்ணும் அப்படின்லாம் சொல்ல, ஏன்னா பொம்மை ஆய் போவாதுன்றதுனால ஜஸ்ட் டைப்பர் மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு போட்டி போட்டது ஆண்கள் டீம்ல இருந்து சத்யா, பெண்கள் டீம்ல இருந்து சுனிதா. ஃபைனலி ஃபர்ஸ்ட் டைப்பர் போட்டு வெற்றி பெற்றது நம்ம சத்யா. 4.5 வயசுல வீட்டுல குழந்தை இருக்குது, அவருக்கு தெரியாதா எப்படி டைப்பர் போட்டு விடணும்னு? அதனால இன்னையில இருந்து இவர் சாதா சத்யா இல்ல, டைப்பர் போட்ட சத்யா. கலாய்காத. ஃபோர்த் சேலஞ்ச், ஒரு சப்பாத்தி மாவை உருண்டை பிடித்து வைத்திருப்போம், அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு ரவுண்டா தேய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு போட்டி போட்டது ஜாக்கு மற்றும் பேக்கு, சாரி ஜெஃப்ரி. அதுல ஃபர்ஸ்ட் உருட்டுனது நம்ம ஜெஃப்ரி தான். ஆனா அவரு ரவுண்டுனா சதுரம்னு புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு. சோ ஸ்கொயர் ஷேப்ல ஒரு சப்பாத்தியை போட்டிருந்தாரு. ஆனா ஜாக்கும் அப்படிதான் போட்டிருந்தாங்க. பட் அந்த சதுரத்தை கம்பேர் பண்றப்போ இந்த சதுரம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்றதுனால ஜாக்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ வரைக்கும் பாய்ஸ் டீம் 2 பாயிண்ட்ஸ், கேர்ள்ஸ் டீம் 2 பாயிண்ட்ஸ். இப்போ ஃபைனல் சேலஞ்ச், இதுல யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. அது என்னன்னா, இந்த சீரியல் லைட் இருக்கும் தெரியுமா, அது சிக்கலா இருக்கும், அதை பிரிச்சு கரெக்டா சாக்கெட்ல சொருவோர் வின்னர் என்று அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு போட்டி போட்டது அருண் மற்றும் முத்து. ஃபைனலி இதுல ஜெயிச்சது மிஸ்டர் அருண். என்னதான் அவர் வாழ்க்கையில நிறைய சிக்கல் இருந்தாலும் ஈஸியா சிக்கலை பிரிச்சு சிக்கல் சிங்காரம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டாரு. சிக்கல் சிங்காரம் கேக்க நல்லா தான்டா இருக்கு. ஃபைனலி ஆண்கள் டீம் வெற்றி பெற்றது. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இந்த டாஸ்க்ல முத்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கர நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒயர் பிச்சிக்கிச்சு. சோ அவரால் ஜெயிக்க முடியலன்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஜாக் பக்கத்துல போய், ப்ரோ அழாத ப்ரோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ, நீ அப்பெல்லாம் ஏமாத்த மாட்டே அப்படின்னு ஃபீல் பண்ணாத போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஆனா நம்ம தர்ஷு, நான் அப்பவே சொன்னேன் இவனை நம்பாதீங்க, இவன் ஒரு டுபாகூர்னு. ஆனா இவன் தான் வேணும்னு புடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அவன் சொன்னான் பாய்ஸ் டீமுக்காக தான் விளையாடுவேன்னு இப்படின்னு சொன்னாலும் சுத்தி இருந்த கேப்டன் ஜாக்கு எல்லாரும் அப்படி இல்லப்பா, அவன் சீரியஸாவே நமக்காக தாண்டி விளையாடினா, நம்பு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அடுத்தபடியாக போட்டா போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விவாத மேடை டாஸ்க். இது 3 நாள் நடக்கும். அதுல ஏகப்பட்ட டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், அதை வச்சு நீங்க டிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட், இதுல நம்பிக்கைக்குரியவர் யார், ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் டீம்ல இருந்து நீ போறியா நான் போறியான்ற ஒரு டிஸ்கஷன். எப்பவும் போல ஆண்கள் டீம்ல இருந்து நாங்கெல்லாம் போறோம்னு சிம்பிளா பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா பெண்கள் டீம்ல எப்பவும் போல நான் போல நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அங்கேயும் ஃபர்ஸ்ட் கை தூக்குனது நம்ம முத்து. ஆனா அந்த டீம்ல இருந்த மத்த பொண்ணுங்க அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா ஆனந்தி, இப்போதைக்கும் உன்னை நம்புற மாதிரி நாங்க இல்ல, என்ன நம்பல, இருந்தாலும் ஓட்டிங் பேசிஸ்ல போவோம், யார் வரீங்க கை தூக்குங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஓகே சொல்லிருக்காங்க. அது யாருன்னா நம்ம ஆனந்தி. அதை விட்டா இப்ப பேசுறதுக்கு பெண்கள் டீம்ல வேற யாருமே இல்ல. வேற வழியே இல்லாம சரி முத்து நீயே வா, ஆசைப்பட்ட கழுத போயிட்டு போ, சரி சரி போ போ அப்படின்னு அவரும் ஆனந்தியும் பெண்கள் சார்பா போனாங்க. ஆண்கள் சார்பா விஷால் அண்ட் ஃபேட்மேன் ரவீந்தர் போனாங்க. விவாதம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல இந்த விஷால பேச சொன்னா டாபிக் என்னன்னே புரியாம இவரோட 8ஆம் கிளாஸ் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்றன்ற பேர்ல டாபிக் விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காரு. நான் ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்துருச்சு. எஸ் நோன்னு சொன்னா முடிஞ்சிருக்க போது, இதுக்கு எதுக்கு அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு வரணும்? சோ பொண்ணுங்களை நம்பவே மாட்டேன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பாயிண்டா சொல்றதுக்குன்னு சொல்லி சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டாரு. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இவருக்கு ஆப்போசிட்டா பேசுறன்ற பேர்ல முத்து வந்தாரு. வந்த உடனே நிறைய பாயிண்ட் பேசினாரு. அதுலயும் முக்கியமா விஷால டேமேஜ் பண்ற மாதிரி அந்த பொண்ணு ஏன் அப்பா அம்மாவை கூட்டு வந்துச்சுன்னா உன் மேல நம்பிக்கை இல்லாம நீ என்ன பண்ணியே யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் விஷால கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி விட்டா. அப்படியே அதை கேட்டு விஷாலும், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன இப்படி போட்டு அடிக்கிறாரு இவரு, 8ஆம் கிளாஸ்ல நடந்துச்சு, இவனுங்க வேற நான் தான் பேசணும்னு சொல்லி என்ன கை காமிச்சு விட்டாங்க, அதனால பேசினேன், அதுக்காக இந்த பீஸ் இப்படி போட்டு என்ன அடிக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தார். ஆனா முத்து அவர்கள் ரொம்ப அற்புதமா நிறைய மேட்டர் பேசினாரு. பெண்கள் ஆண்களை ஏன் நம்ப மாட்டாங்க, எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, குறிப்பிட்ட ஆண்கள் மட்டும் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கவர் பண்ண, அப்படி நிறைய கிளாப்ஸும் வாங்கினா. அப்படி சூப்பரா பேசுறான்டா இவன். அடுத்தபடியா ஆண்கள் டீம்ல இருந்து ஃபேட்மேன் ரவீந்தர் வந்தாரு. வந்து என்னமோ பேசினாரு. யாரா இருந்தாலும் யார ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லுவாங்க, அப்பாவை ஏன் அம்மாவை சொல்ல வேண்டியது தானே. சோ ஆண்கள் தான் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஆண்டவர் மாதிரி கேப் விட்டு பார்த்தாரு. ஒரு பீஸும் கை தட்டல. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். அது மட்டும் இல்லாம நீ பேசி கீச்சதெல்லாம் போதும் அப்படின்னு பசர் வேற அடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. அப்ப நீ பாப்பா. பின்னாடியே வந்த ஆனந்தி, இன்னைக்கு இருக்க ஆண்கள் பெண்களை நம்பி 4.5 வயசு குழந்தைய வீட்டுல விட்டு வராங்க. ஏன் நம்ம சத்யா அவரோட குழந்தைய பெண்ணை நம்பி தான் விட்டு வந்திருக்காரு. கார்கில் வார்க்கெல்லாம் போறவங்க பார்டர்ல நிம்மதியா இருக்காங்கன்னா காரணம் யாரு? தன்னோட குழந்தைகளை பெண்கள் நல்லா பாத்துப்பாங்க, தன் மனைவி பாத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தான். இப்படி அப்படின்னு புல்லட் பாயிண்ட் எடுத்து சறுக்கு சறுக்குன்னு விட்டாங்களா, சுத்தி முத்தி கிளாப்ஸ் பறக்குது. பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுறேன். அதுலயே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் என்னன்னு. பட் இருந்தாலும் ஆனந்தி பேசினதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஒன்னு சொல்றேன், கவனிச்சு கேளுங்க. இப்ப நான் சிரிச்சு பேசினாதான் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னா உயிருக்கு பயந்து நான் சிரிச்சு பேசிட்டு போவேன். அது என்னோட ஸ்ட்ராட்டஜி. பட் அது உங்க மேல இருக்க நம்பிக்கையில இல்ல. இதுல எல்லா ஆணும் அப்படின்னு நான் சொல்ல, குறிப்பிட்ட ஆண்களும் இருக்காங்க, அவங்கள தான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கிளாப்ஸ் பயங்கரமா அழுது மறுபடியும்.
இது நம்மால ஃபேட்மேன் அவர்கள் இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து ஒண்ணுமே என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். சுத்தி இருக்கிற எல்லாரும் கை தட்டுறப்போ, குறிப்பா ஆண்களே கை தட்டுறப்போ, இவர் மட்டும் டாஸ்மாக் வாசல்ல குவார்டர் கோயிந்த எப்படா கடையை திறப்பாங்கன்னு சொல்லி 12 மணிக்கு பாக்குற மாதிரி பரதாவும் மூஞ்ச வச்சு பாத்துட்டு இருந்தார். அப்ப திடீர்னு இவருக்கு ஐடியா வந்துச்சு போல இருக்கு ஏதோ. சோ என்ன சொன்னாரு, எல்லா ஆண்களையும் குறிப்பிட்டு இதே மாதிரிதான் அப்படின்னு நீங்க சொல்றது தவறு. எல்லா ஆண்களையும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அடக்கி பிராண்ட் பண்றீங்க, அது தவறு அப்படின்னு சொன்னாரு. அப்பயாவது யாரா கை தட்டுங்களாப்பா அப்படின்னு கேட்டா ஒரு பீஸும் தட்டல. அப்ப தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையாடா. பட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு சிறப்பான காமெடி இதுல என்ன தெரியுமா, இதுக்கு நடுவர்னு சொல்லி ஜாக்லின் உட்கார வச்சாங்க. ஓகே, ஆனா நம்பிக்கைக்குரியவர் யார், ஆண்களா பெண்களா அப்படின்ற டாபிக்கு ஆர்னவ உட்கார வச்சீங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த 2024ல சிறப்பான காமெடி. இப்போ சொல்றேன் ஆர்னவ், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ 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 மச். வந்து காமிக்கட்டுமா அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கட்டுமா, நான் என்ன பண்ண போறேன், பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுருவேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல. எனக்கு உங்ககிட்ட யாரு இப்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிற, உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றது. அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவளுக்கு தான் ஃபேவரா பேசிட்டு இருக்கல. என்ன வரணும் சொல்லு. என்ன கூட்டம் எங்க ஓடி போயிட்டாளா இல்ல? நான் கேக்குறேன், என்னோட உன்னோட வைஃப் கிட்டயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணுவேன்னு சொல்ற. அதனால ஐ லவ் யூ. அதெல்லாம் அசிங்கம் 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 எச்ச எச்ச. யார் சிறப்பான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்களோ, யாரெல்லாம் டு த பாயிண்ட் மட்டும் பேசினாங்களோ, ஃபைனலி யார் சொன்ன பாயிண்ட் அக்செப்டபிளா இருந்துச்சோ அவங்கள தான் வின்னர்னு சொல்ல போறோம். அந்த பேசிஸ்ல கேர்ள்ஸ் டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வெற்றி கனியை கொடுத்துட்டாங்க. ஆனா பாவம், அதை வச்சு ஒரு ஜூஸ் கூட போட முடியாதுன்னு நினைக்கிறப்பதான் வேதனையா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம ஃபேட்மேன் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் ஒரு பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தாங்க. சார், நம்ம 2 பேரும் அடிச்சுக்க போறோம், கையால கிடையாது வாயால. இத வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நம்பணும், அது உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன இருந்தாலும் கை மட்டும் நீட்டாதீங்க சார், இந்த உடம்பு தாங்காது சார். நீ ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு சொல்லி விட்டு அப்படியே. சோ பிரச்சனை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அதை விட்டு தன்னோட டீம்ல இருந்த பவித்ரா விஷால்கிட்ட போய் ஏய் டீ போட்டு பேசாத அப்படின்னு சம்பந்தமே இல்லாம மூக்க நுழைச்சு அங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சு ஃபைனலி ரஞ்சித் அண்ட் ஃபேட்மேன் 2 பேரும் இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி காமிச்சு அடிதடியா போகிற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணாங்க. இத பார்த்த ஜாக்கு, சார் வேணாம் சார், அடிச்சுக்காதீங்க சார், நமக்குள்ள இப்பெல்லாம் அடிச்சு கூடாது சார் அப்படின்னு சீரியஸா இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் போயிருக்கும் போல இருக்கு பிராங்க். இத கேர்ள்ஸ் டீம்ல இந்த பாதி பேர் முழுசா நம்பிட்டாங்க. எஸ்பெஷலி கேப்டன் தர்ஷா குப்தா, ஜாக்கு, அவ்வளவு ஏன் ஜெஃப்ரி முதற்கொண்டு. பட் அவர் கேர்ள்ஸ் டீம் இல்லையோ, என்ன நக்கலா? சாரி. ஃபைனலி இது பிராங்க் இல்ல அப்படின்றது எப்ப தெரிஞ்சுனா 2 பேரையும் சமாதானப்படுத்தி பேச வச்சு கட்டி பிடிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. அப்போ திடீர்னு ரஞ்சித் ஒரு பாட்டு பாடினார், ஓ மை லவ் அப்படின்ட்டு. இதனால புதுசா இருக்கே இங்கிலீஷ் பாட்டோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கடைசியில பயபுள்ள 2 படத்துல மொபைலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை தான் மாத்தி ஓ மை லவ்னு பாடி இருக்கு. அதை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. கடைசியா இது பிராங்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் பயங்கரமா ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல நம்ம ஜெஃப்ரி என்ன பண்றாரு அப்படின்றத கொஞ்சம் நீங்களே பாருங்க. நானும் தானே இப்ப கத்துனேன், நானும் தானே கத்துனேன், வா போலவே நானும் தானே கத்துனேன், வா போலவே. நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல பெரிதும் பாதிக்கப்பட்டது தர்ஷா குப்தா தான். நான் சொன்னல கேட்டீங்களா, பவித்ரா அந்த டீமுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னல கேட்டீங்களா? பாத்தீங்களா இப்ப என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. ஒருவேளை இது பிராங்க் தானா வந்து எங்கள்கிட்ட சொல்லிருக்கணும், ஆனா அவ சொல்லல. இதனால இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? ஜாக்லின். இப்ப தனியா போய் அழுதுட்டு இருக்கா, எமோஷனலி வீக்கா இருக்கா. இப்படின்னு சொல்றது கேட்ட பவித்ரா இப்ப என்னங்க நான் பாய்ஸ் டீமுக்காக விளையாடுறேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே, ஓகே விட்டுருங்க அப்படின்னு கோச்சிட்டு போனாலும் கேப்டன் போய் தெளிவா சொல்றாங்க, இங்க பாரு பவித்ரா, அவங்க எல்லாம் நாமினேஷன்ல இருக்காங்க, சோ தன்னை வெளியே காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிராங்க் பண்ணிருக்காங்க, இதுல தேவையில்லாம நீ போய் மாட்டிக்கிட்ட, சோ எல்லாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லவும் ஓகே புரியுது, இப்ப எனக்கு புரியுது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜாக்கு உள்ள வந்து இப்படிலாம் நம்ம எமோஷனோட விளையாடுனாங்கன்னா நம்ம லூசு மாதிரி போவோம்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டு பவித்ரா இப்ப யாரு லூசுன்றீங்க அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க, நாடி இது புது பிரச்சனையா இருக்குது, நான் லூசுன்னு காமனா நம்மள தானே சொன்னேன், இவ எது கொந்தளிக்கிறா அப்படின்னு கேட்க கான்டெக்ஸ்ட் புரியாத பவித்ரா பிராங்கா பார்க்க கத்துக்கோங்க, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ, என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க, நான் இப்ப கன்ஃபெஷன் ரூம் போனோம். சாரி வாய்ஸ் வரல, நமக்கு தான் வரல,
விட்டுடுங்க அப்படின்னு கத்த எபிசோட் முடிஞ்சுச்சு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு ஒண்ணுத்தையும் காது கொடுத்தும் கேட்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ஷனும் கொடுத்துட்டு இருக்குது. பட் கரெக்டான இடத்துக்கு தாமா வந்திருக்கிற. ஆல் தி வெரி பெஸ்ட். ஐயோ ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேனே. நம்ம ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, அவரு போய் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காரு. யார்கிட்ட? சத்யா கிட்ட. அந்த பீஸுக்கு வயசு என்ன, இதுக்கு என்ன வயசு? டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க, என்கிட்ட தான் சொல்ல, ஜாக்லின்ட்டியாவது சொல்லிருக்கலாம்ல இது பிராங்க்ன்ட்டு, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்குது இந்த பீஸ். உண்மையிலேயே இந்த பீஸை பத்தி பேசுறதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ இருக்குது, விரைவில் ரிலீஸ் பண்ணுவோம். Wait and watch. சரி, இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இப்ப அறக்க பறக்க வேட்டையன் படத்துக்கு ஓடணும், போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்காக கஷ்டமா இருந்தாலும் நான் ரிவ்யூ பண்றேன். அதுக்காக நீங்க ஒன்னும் பெருசா செய்ய வேணாம், அந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதும். முடிஞ்ச ஒரு லைக், அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர், கையோட நம்மள பத்தி 2-3 நல்ல வார்த்தை பேசி சப்ஸ்கிரைப், வேற என்ன கேட்ற போறேன். சோ பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.